இந்த பிரியா வந்து நம்மள குழப்பி விட்டுட்டு போயிட்டாளே. அந்த சித்ராவும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. பெரிய சிபிஐ மாதிரி துருவி துருவி விசாரிக்கிறா. இந்த பக்கம் சீதாவும் அந்த மனுஷனும் அநாத ஆசிரமம் ஃபுல்லா தேடுறாங்க. ஐயோ, பேசாம அந்த அநாத ஆசிரமத்துல இருக்கிற சீதா குழந்தைய மறுபடியும் தூக்கிட்டு போய் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா விட்டுட்டு வந்துடணும். 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா போனா அமெரிக்கா வந்துரும்ல. சீதா, ஈவினிங் போல ஆசிரமத்துக்கு போய் தெரியும். சரிங்க சித்தப்பா. குழந்தை கண்டிப்பா கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கை. நீ தைரியமா. இன்னைக்கும் எங்க தேடியும் குழந்தை கிடைக்கலையே சித்தப்பா. சீதா, நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத. நான் சொல்றேன், குழந்தை கண்டிப்பா நமக்கு கிடைப்பா. நாளை அதிகமாயிட்டே போகுது சித்தப்பா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்குமா? என்ன டவுட்? என்ன சித்தப்பா டவுட்? நம்ம வீட்டுக்குள்ளேயே எதிரியை வச்சுக்கிட்டு தப்பா வெளியில தேடுறோமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க சித்தப்பா? ஆமாம்மா, எனக்கு உன் சித்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? கொஞ்ச நாளாவே பானுமதியோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லாத மாதிரியே தோணுது. ஏதோ ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு அதை மறைக்கிற மாதிரியே தெரியுது. அதுவும் குறிப்பா குழந்தை காணாம போனதுல இருந்து அவ ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கூட சரியில்லமா. சித்தப்பா, சித்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லம்மா. சித்தப்பா, சித்தி ஏதாவது பண விஷயத்துல உங்ககிட்ட மூடி மறைப்பாங்களே தவிர இந்த மாதிரி தப்பெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இல்லம்மா, நீ நினைக்கிற தப்பு. இப்படிதான் பாரு, அன்னைக்கு பார்த்தா திடீர்னு குழந்தைங்களுக்கு தேவையான சோப்பு, பவுடர், ஆயில், டயப்பர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. இதெல்லாம் எதுக்கடி வாங்கிட்டு வந்தா? இது நம்ம வீட்டு குழந்தைக்குங்கிறா. நம்ம வீட்டுல தான் குழந்தையே இல்லங்கிற. சீதாவோட குழந்தைக்குங்கிறா. நம்ம சீதாவோட குழந்தை தான் காணாம போயிடுச்சேன்னா எங்க காணாம போன குழந்தை திரும்ப கிடைக்காதா? எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கங்கறா. பாசிட்டிவ் திங்கிங்க பத்தி எனக்கே சொல்லி தராமா? சித்தப்பா, இதுல நீங்க சித்தியை பத்தி சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா சித்தி பிரியாக்கோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நீங்க அதை பார்த்து கேட்டதும் உடனே என்னோட குழந்தைக்குன்னு பொய் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். சித்தப்பா, சித்தியோட இந்த குணம் தான் நமக்கு நல்லாவே தெரியுமே.